எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா worst movies of 2023. இந்த வருஷத்துல ரொம்ப படு கேவலமான படங்கள் வந்ததை நம்ம பார்க்க போறோம். அதுவும் டாப் 10 படங்கள். சோ வாங்க. 10 பலது இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு சொல்லுவோங்க. ஓகே, சோ வாங்க. பார்த்தீங்கன்னா 2023ல வந்த தமிழ் படங்கள். அது வந்து ஏன்டா போனோம், ஏன்டா பார்த்தோம், ஐயோ இதை பார்க்கறதுக்கு நான் பேசாமல் டிவிலேயே நம்ம சீரியல் பார்த்துருக்கலாமே, சிலவங்களெல்லாம் சொல்லுவோம் இதை பார்க்கறது நான் ஒரு பிரியாணி சாப்பிட்ருப்பேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்டா இந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சில படங்கள் இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் இருக்குது, எனக்கெல்லாம் வெறி வந்துடுச்சு இந்த படம் பார்த்து. இறைவன் மகா மொஸ்ட்டு. ஜெயம் ரவி, ஏன் இந்த மாதிரிலாம் படம் பண்ணுற ஜெயம் ரவி? அந்த ஆள் இந்த 2 படம், PS2 தவிர, PS1 PS2 தவிர ஜெயம் ரவி பண்ண அகிலனும் அது மகா ஒஸ்ட்டு. அதுக்கப்புறம் இறைவன், இந்த 2 படமும் ஜெயம் ரவி பண்ணதில் அது வந்து எடுத்துக்கவே முடியாது. அது வந்து இந்த அஹமதோட டைரக்ஷனில் எப்பா நான்லாம் அஹமதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. ஸோ படம் அதே மாதிரி தரமான செய்கை படம் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அகிலன் ஐயோ அவன் ஒன்று சொல்ல வரான் டைரக்டரு, நம்மால் ஒன்று பண்ணுறாரு. ஆக்சுவலா லியோல ஃபேக் ஃபிளாஷ்பேக், அதுக்கு முன்னாடி அகிலன்ல ஃபேக் ஃபிளாஷ்பேக் போட்டிருப்பாங்க. சரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தலைநகரம் பார்ட் 2, அது ஒரு தரமான செய்கை. அடடா. அடுத்தது நீ ஏதாவது சொல்லு. அடுத்தது சந்திரமுகி 2. ஐயோ அவர் 2 வச்சிருக்காரு. ருத்ரன் டபுள் டக்கர். அந்த ஆள் பண்ண இந்த வருஷம் ஒரே படம், ஒழுங்கான படம் வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். ஐயப்பா ஏன் இந்த மாதிரி அந்த 2 டபுள் எக்ஸ்னால தான் லாரன்ஸ் இப்போ கூட பார்த்தா கூட மரியாதையா நம்ம பேசுறோம். அதை பண்ணல, அந்த ஆள் ஒஸ்ட் ஆயிட்டு. சந்திரமுகி 2 பத்தி சொல்லணும்னா அது ஒண்ணுமே இல்ல. அந்த பாம்பு கதையே பெரிய கதை. அப்புறம் ருத்ரன் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அது ஆல்ரெடி எவ்வளோ வாட்டி திருப்பி சொல்லியாச்சு. திருப்பியும் ருத்ரன் எல்லாம் ஐயோ நான்லாம் வந்து முடியல, ஓடி வந்துட்ட வெளில. அடுத்தது இந்த மாதிரி ருத்ரன் சந்திரமுகி படம்லாம் எடுத்த லாரன்ஸ் எப்படி ஜிகர்தண்டா எடுத்தாருன்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் லாரன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணாரு அது வந்து புரியல. சோ அதே மாதிரி LGM லெட்ஸ் கெட் மேரிட் தோனி ப்ரொடக்ஷன்ல நான் என்னமோ நினைச்சேன். தல தோனி உங்களுக்கு உபதி அடிச்சிட்டாங்க. தல தோனியே. ஆனா நம்ம தமிழ்நாடு டைரக்டர் தான்ப்பா நிறைய பேர் ஏமாத்துறாங்கப்பா, நல்லா ஏமாத்துறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி சூப்பரா அப்படி வச்சு ஒரு உபதி சார் அப்படின்னு வச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் வந்து காதர் பாஷா என்று முத்துராமலிங்கம். அதாவது ஒருத்தன் நல்லா இருக்குன்றான், ஒருத்தன் நல்லா இல்லைன்றான் படத்தை, ஒருத்தன் ஓஹோன்றான். ஆனா படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. நாங்க பார்த்தது ஒரு வாரம் அப்புறம் தான் எல்லாரும். ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்கும் ஏதோ சும்மா பார்க்கலான்னு சொன்னாங்க. பட் நாங்க வந்து பார்க்கும்போது ஃபைட் இதுதான் ரியல் கேஜ். அடி உத ஐயோ படமே இல்லைங்க. கதைன்னு ஒண்ணுமே புரியல. எவன் வந்தாலும் அடி, அவ்வளவுதான். ஆனா அந்த படம் அதுக்கு மேல அந்த ஆளும் தப்பிச்சிட்டான். சர்பேட்டா கொடுத்து தப்பிச்சிட்டான். இல்ல அது போன வருஷம் தான். இந்த வருஷம் தப்பிக்கல அவரு. இந்த இடத்துல மாட்டினார். அப்புறம் அடுத்தது யாரு வந்து மாட்டினது? இந்த சைடு இவரு நம்ம வில்லேஜ் கூட வந்தது. சீரியஸ் வில்லேஜ் அது ஒரு மொக்க. ஐயோ வில்லேஜ் நாங்க அதுக்கு தான் ரிவ்யூ கூட போடல. நாங்க நைட் ராத்திரி ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்தோம். அப்போ கூட அதை பார்த்து மக்கள் வந்து பார்க்கவே கூடாதுனால விட்டோம் நாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு படம். அப்புறம் வந்து ஆதி புருஷு நம்ம பிரபாஸ் நம்ம சலாரு பாக்கிட்டு நம்ம சலாரு. ஐயோ சலாரும் மொக்க, பிரபாசும் மொக்க. போங்க சலார் அதுக்கு சலாரி ஏதோ தப்பிச்சிருச்சு. ஆதி புருஷுல தப்பிச்சு ஆதி புருஷு அது
அதாவது பிரபாஸ் பண்ண படத்துல பாகுபலி 1 2 சாகோலது தப்பிச்சு ராதேசாமில் மாட்டி ராதேசாமில் சாகோ போய் ராதேசாமில் மாட்டி அதில் ஆதி புருஷில் வெளியே வந்து சலார்ல தப்பிக்கலான்னு பார்த்தாப்புல அங்கேயும் போட்டு தள்ளிட்டாங்க அவரு. சலார் கூட ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, சும்மா பார்க்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து நாங்க வந்து இது ஒஸ்ட் மூவி கேவலமா இது இந்த லிஸ்ட்ல இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மூவி அப்படியே வச்சுக்கோம். இப்போ வந்து டைரக்டர் பிரசாத் நீல் சொல்றாரு, அவர் வந்து உக்ரம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த கதைக்கு வந்து இது வந்து ரீடெல்லிங் ஆமா, அந்த ஸ்டோரியை நல்லா பில்டப் பண்ணி இவர் எடுப்பாரு. இது என்ன ப்ரீக்வல் ஆயிருக்கீங்க? ஆனா நீங்களா பார்த்து ஏதாவது சொல்லிடுறீங்க, அவங்களே சொல்றாங்க. நீங்களா பார்த்து ஏதாவது சொல்றீங்க. ஐயோ ஆனா ரொம்ப ஓவரியா உங்களுக்கு, இதெல்லாம் நியாயமா தெரியல உங்களுக்குலாம். சந்தானா இருந்து இந்த வருஷம் கிக் ஐயோ டிடி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் எடுத்தாங்க, வேற லெவல் படம். பட் அதுக்கப்புறம் எதுக்கு இவர் இந்த கிக் எடுத்தாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்குது 80s பில்டப், அது ஒரு படம் சாமி முடியல. நான் சில படம்லாம் ஏன் தெரியுமாங்க வீடியோ போடுறதுல எனக்கு பிடிக்கவே இல்லை, பேசுறதுக்கு விருப்பமே இல்ல. அது ஏன் தான் போட்டு 3 படம் கொடுத்தாப்புல, அதுல ரெண்டு போல்டு ஒரு இதுல தப்பிச்சாப்புல, சந்தான டொக்கு வச்சாவது தப்பிச்சிட்டாப்புல. இன்னொன்னு அப்புறம் வந்து என் கேட்ட தாண்ட முடியாதுன்னு தாண்டன, என் ரூட்டை தாண்ட முடியாதுன்னு ட்ரைலர் இல்லங்க, இது வந்து இவன் பேசுறான் ஸ்கண்டா. ஐயோ முடியல நம்ம வேர்ல்ட் கப் படம் இவ வேற நடுவுல வந்து என் கேட்ட தாண்ட முடியாது. ஐயோ டேய் நாங்க ரன்னு தாண்டாம உட்கார்ந்து நிக்கிறோம்டா நாங்க, நீ என்னடா கேட்டு தாண்ட முடியாது. அவ வேற வச்சு சாவடிச்சு பாட்டு வேற இருக்குங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்டா பண்றீங்க? முடியலங்க. ஐயோ மக்களே, அந்த படத்தையும் உட்கார்ந்து பார்த்தோம், ஐயோ முடியல. ஆனா சத்தியமா கடுப்பேத்திட்டான் ஸ்கந்தா. அதுக்கப்புறம் வேற இன்னொரு படம் இருக்குதா, நாங்க லிஸ்ட் என்ன நாங்க 10 12 லிஸ்ட் பெருசா போகுது சார். இதுல 4 ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அதுல ஒண்ணு நான் தான் ஜப்பான் நம்பர். ஐயோ முடியலடா டே கார்த்தி. ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன் இந்த படம் ஊத்திக்க போகுதுன்னு. எல்லாம் இல்லன்னாங்க, ஆனா கண்டிப்பா ஊத்திக்க. 25வது படம் இன்னொரு பில்டப் கொடுத்தாங்க. மயிறு நீ அதை ட்ரிக்கும் போட்டு இப்படி போடுவான் அவன் போடுறல. ஏய் அதெல்லாம் படமாடா. அப்புறம் நம்மால இதெல்லாம் சொன்னா சிங்கிள்ஸ் எல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. குஷி சத்தியமா படமே கிடையாது, ஒஸ்ட் அது. அதுக்கு மேல ஒரு நாட் குவாலிஃபைட், அன்குவாலிஃபைட். நெக்ஸ்ட் நம்ம சல்மான் பாய் கிஸ்கி ஜான் வீரம் இந்தியில. சோ அந்த படமும் ஐயோ அந்த லுங்கிய வச்சுட்டு ஒரு ஆட்டம் பாருங்க. டண்டனுக்கு அதுக்கு இவரெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க, ராம் சரண் எல்லாம் கூப்பிட்டு டான்ஸ். சத்தியமா முடியலடா அவங்க கூட. எப்படிதான் அந்த ஸ்டெம்ப்ல கண்டுபிடிச்சாங்க ஜப்பான் இந்த படம். அப்புறம் வந்து முடியல உங்க கூட. ஏய் இப்படியே லிஸ்ட் 25க்கு மேல லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குடா. ஒஸ்ட்னு சொல்லிட்டு போலாமே, போயிட்டே இருக்கலாமே. வேற இந்த தெலுங்குல பகவத் கேசரி அது நம்ம பாலியக்காக பார்க்கலாம் தவிர வேற எதுக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்புறம் பகீரா அது ஒரு உருப்படாத ஒரு படம். அப்புறம் வந்து என்ன சொல்றது, இந்த பேசிக்னு படம் எல்லாம் இருக்குல்ல, சில டொக்கு படம். டொக்கு படத்துல நம்மளால பார்க்க முடியல. அது எந்த அளவுக்கு இன்னொன்னு இருக்கு, அது என்னது செவ்வாய்க்கிழமை. ஏய் படமாடாது, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஐயோ அது அந்த படம். அப்புறம் எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னா எங்களால ஞாபகமே இல்லை எங்களுக்கு என்ன படம்னு கூட. படம் பார்த்தது ஞாபகம் வர மாட்டேன் அந்த மாதிரி இருக்கு. அத்தனை படம் நாங்க தியேட்டர்ல பார்த்தோம், பட் இருந்தாலும் ஞாபகமே இல்லை எங்களுக்கு. போன வாரம் கூட டொக்கு படம் 2 படம் வந்திருக்குமே. ஒரு படம் போன வாரம் கூட டும் ஆகி போச்சு ஒரு படம். அனிமல் சல்லார்லாம் ஒரு ஃபேமிலி. சல்லார நீங்க ஒஸ்ட்னா ஒஸ்டா எடுத்துக்கோங்க. உங்களோட மைண்ட பொறுத்து தான் சலாரு. என்னோட மைண்ட பொறுத்து சலார் டொம்மு. அனிமல் அதுக்கு மேல டும். எனக்கு ரெண்டுமே பிடிக்கல.
அனிமல்ல வந்து ரன்பீர் போட்ட கஷ்டத்தினாலதான் அந்த படமே உட்கார்ந்து பார்க்க முடியுது, இல்லைன்னா அது கூட கிடையாது. ஐயோ முடியல. ஏய் நீ பார்க்க வேண்டிய, நீ எதுக்கு அதை கமெண்ட் பண்ற? அடிவாங்க நீ. நெக்ஸ்ட். ஐயோ ஏங்க போயினே இருக்குங்க, வீடியோவும் பெருசா துணிவு சும்மா இல்லப்பா. ஆனா இதுல சரியான செய்கை லேட்டஸ்டா ஒஸ்டான படத்தை மைண்ட்ல நிக்குது இப்போதைக்கு ஜப்பானு. இந்த அனிமல் தான் நிக்குது. இப்படியே சொல்லு. இப்படியே க்ளோஸாகவே சொல்லு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக போகுது, லிஸ்ட்டும் பெருசாக போகுது, வீடியோவும் ரொம்ப பெருசாக போகுது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வருஷம் நல்லா முடிஞ்சிருச்சு படத்தை பொறுத்து. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் திஸ் இயர் பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து பெஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவிஸ், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த வீடியோ பெறுது உங்கள் ஜோஷ். பாய் பாய் காய்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.